திவ்ய அவர் சமூகம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நாம் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று அழைப்பொடுக்கின்றார். ஏனென்றால் குழந்தைகளிடத்திலே பல அற்புதமான குணங்கள் இருக்கின்றன. அவர்கள் எதையும் திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். எப்போதும் தங்களை முதன்மைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். மிகுந்த தாழ்ச்சியோடு இருப்பார்கள். பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்போதும் அவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை பின்பற்றி அவர்களுடைய மனதைப் போல நம்முடைய மனங்களும் மாற வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போம். விண்ணரசிலும் ஒரு பெரிய இடத்தை, உயர்ந்த இடத்தை பெறுவோம் என்று இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு கூறுகின்றார். எனவே நாம் எந்த அளவிற்கு குழந்தை உள்ளத்தோடு, உள்ளத்தில் கர்வம், ஆணவம், அகந்தை இல்லாமல் வாழ்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலிகளை நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை நினைவுகூர தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தையன் அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தனர். அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 119. சொற்கள் யாவுக்கு இத்துணை இனிமை யானவை. சொற்கள் நாவுக்கு இத்துணை இனிமை யானவை. சொற்கள் நாவுக்கு இத்துணை இனிமை யானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உருகின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர்கள்.
சொற்களின் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்களின் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாயுக்கு தேனினும் இனிமையானவை. சொற்களின் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்களின் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. Alleluia, 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 Alleluia. மேலேற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையும் உடையவன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர்கள் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா?
அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அழையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வாறே இச்சிறுவருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பது உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அப்பா தன்னுடைய பையனை பார்த்து சொல்கிறாரு, சின்ன பையன், நான் குளிக்க போகிறேன், என்னை தேடிக்கிட்டு யாராவது வீட்டுக்கு வருவாங்க, என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் அப்பா குளிச்சிட்ருக்குறாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லு. ஒருவேளை எனக்கு கடன் கொடுத்தவர் யாராவது வந்தாக்கா, அப்பா வெளியே போயிருக்கிறாரு, போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்த்து கேட்குறான், நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு யார், ஃப்ரெண்டா அல்லது கடன் கொடுத்தவரா அப்படின்ட்டு. அவர் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ரெண்டுமே தான், அதாவது நண்பர் ப்ளஸ் கடன் கொடுத்தவர். அப்போ அந்த பையன் சொல்கிறான், உட்காருங்க, அப்பா குளிச்சிட்ருக்காரு, வந்துடுவார். சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே சொல்கிறா, அப்பா வெளியே போயிருக்கிறாரு, போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்படியே பொய் சொன்னாலும் அந்த பொய்யிலே ஒரு அழகு இருக்கும். அவர்கள் சொல்லுகின்ற பொய் ரசிக்கும்படியாக இருக்கும். இன்னொருத்தர் தன்னுடைய நண்பரை பார்க்க அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு பேசிகிட்ருக்கிறாரு. அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு, பாப்பா உனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும், ஏன்னா அவர் என்னுடைய அப்பா. எனக்கு எங்கள் அம்மாவையும் பிடிக்கும், ஏன்னா அவங்க என்னுடைய அம்மா. ஆனால் நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறத எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளிடத்திலே அன்பு மட்டும்தான் இருக்கும். அன்பை தவிர வேறு ஒன்றும் அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு பழமொழி இருக்கிறது, குழந்தை மனிதனின் தந்தை. குழந்தை மனிதனின் தந்தை. இந்த பழமொழி எதை உணர்த்துகிறது என்றால், மனிதனின் ஒரு பகுதி எப்போதும் குழந்தையாகவே இருக்கும். அவனுக்கு என்னதான் வயதானாலும் அவனுக்குள்ளே ஒரு குழந்தை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்போது அந்த குழந்தைத்தனம் மறைய தொடங்குகிறதோ அப்பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை நேசிக்க மறந்து விடுகின்றான். நேசிப்பது குறைந்து விடுகிறது. அவனை சுற்றி உள்ள சிறிய சிறிய விஷயங்களிலிருந்து மகிழ்ச்சியை தேடுவது குறைந்து விடுகிறது. அதுதான் அந்த பழமொழி உணர்த்துகிறது. எனவே தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்துணை அற்புதமான விஷயங்களை கொண்டிருக்கிற, பல மேன்மையான குணங்களை கொண்டிருக்கிற ஒரு குழந்தையைப் போல நாம் அனைவரும் மாற வேண்டும். ஒரு குழந்தையின் மனதைப் போல, ஒரு மழலையின் மனதைப் போல நம்முடைய மனது மாற வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுடைய சீடர்கள் விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்கிற ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அவர் அங்கிருந்த ஒரு சிறு குழந்தையை அவர்களுக்கு முன் நிறுத்துகிறார். குழந்தை ஒரு உதாரணமாக இயேசுவால் அங்கே காட்டப்படுகிறது. இந்த குழந்தை உதாரணம் நிச்சயமாக அவர்களிடத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏனென்று சொன்னால், அவர்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம், தொட்டு உணரக்கூடிய ஒரு உதாரணம், அவர்களுடைய வாழ்வியல் முறையோடு தொடர்புடைய ஒரு உதாரணம். ஏனென்றால் இந்த யூதர்கள் குழந்தைகளை ஒரு பொருட்டாக அவர்கள் எப்போதுமே நினைத்ததில்லை. சமுதாயத்திலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு
எந்தவித செயல்திறனும் இல்லை, அவர்கள் எந்த ஒரு பயனும் இல்லை. குழந்தைகளை கடவுளுடைய கொடைகள் என்று நினைத்தாலும் அவர்களை ஒரு பாதி மனிதர்களாகத்தான் அவர்கள் நடத்தினார்கள். கிரேக்க மொழியிலே ஒரு சிறுவனையோ சிறுமியையோ அழைக்கின்ற பொழுது அவன் அல்லது அவள் என்று பாலினத்தை குறிக்கின்ற வகையிலே அழைக்க மாட்டார்களாம். மாறாக அது என்று பொருள்படக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே அந்த குழந்தைகளுக்கு எந்தவித ஒரு அங்கீகாரமும் அந்த சமுதாயத்திலே கிடைக்கவில்லை. அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, சலுகையும் இல்லை. இந்த பின்னணியில்தான் ஆண்டவர் இயேசு குழந்தையை உதாரணமாக காட்டுகின்றார். இந்த குழந்தையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இழிவாக தெரியலாம். என்று சொன்னால் இச்சிறியோரில் ஒருவரை கூட நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த குழந்தையைப் போலத்தான் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த கேள்வி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்கிற கேள்வி அவர் கேட்கின்ற பொழுது அதற்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. என்னவென்றால், இந்த யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? விண்ணரசிலே மிக உயர்ந்த இடம், பெரிய இடம் என்பது எப்படி கிடைக்கும் என்று நினைத்தார்கள் என்றால், இந்த உலகிலே மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது விண்ணகத்திலே பெரிய இடம் கிடைக்கும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கும்போது, மிகப்பெரிய பதவிகள் இருக்கும்போது அதன் வழியாக விண்ணரசிலும் பெரிய இடம் கிடைக்கும். இந்த உலகத்திலே பல சாதனைகளை செய்கின்ற பொழுது, பல வெற்றிகளை குவிக்கின்ற பொழுது விண்ணகத்திலே உயர்ந்த இடம் கிடைக்க நினைத்தார்கள். அதாவது ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி திறமைகளால் விண்ணரசில் உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த எண்ணத்தையும் மாற்றி தவிடுபடியாக்குவதை பார்க்கிறோம். என்னவென்றால், உங்களுடைய தனித்திறமைகளால் விண்ணரசில் உயர்ந்த இடத்தை பெற முடியாது. மாறாக விண்ணரசில் உயர்ந்த இடம் என்பது கடவுளுடைய அருளை பெறுவதிலும் அதை கொடுப்பதில் தான் இருக்கிறது. கடவுளுடைய அருளை பெறுவதிலும் அதை பிறருக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த குழந்தைகளிடத்திலே எதுவுமே இல்லை. அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்வதை தாராள உள்ளத்தோடு பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அந்த வகையிலே தன்னிடத்திலே எதுவுமே இல்லை என்று சொல்லுபவர்களுக்குத்தான், எண்ணுபவர்களுக்குத்தான் கடவுள் தம்முடைய அருளை கொடுக்கிறார். அந்த அருளையும் அவர்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை, ஒரு குணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகின்றார். தாழ்ச்சி. தாழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல சமயங்களிலே இந்த தாழ்ச்சியை நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் தாழ்ச்சியோடு இருப்பவர்களைத்தான் மிகவும் நேசிக்கிறார், அன்பு செய்கின்றார். இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்போதுமே தங்களை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். திறந்த மனத்தோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்கள் சொல்வதை, மற்றவர்கள் சொல்வதை அவர்கள் ஏற்று முழுமையாக நம்புவார்கள், முழுமையாக நம்பி கீழ்ப்படிவார்கள். அந்த வகையிலே அவர்கள் எப்போதும் தங்களை தாழ்த்தி கொள்பவர்களாக இருப்பார்கள். அதே போன்று நாமும் ஆண்டவருக்கு முன்பாக, மற்றவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நீரின் ஓட்டமெல்லாம் எப்போதும் தாழ்வான பகுதி நோக்கி இருக்கும். அதே போல கடவுளின் நாட்டமெல்லாம் தங்களையே தாழ்த்தி கொண்டு பிறரன்பு பணி செய்கின்ற மனிதர்களை நோக்கியே இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் அன்னை மரியாளை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். அவர் தாழ்ச்சியோடு இருந்தால் தாழ்ச்சியின் மொத்த உருவம் என்று சொல்லலாம். அதனால்தான் இந்த அளவிற்கு அன்னை மரியாளை உயர்த்தி இன்று விண்ணக மன்னக அரசியாக வைத்திருக்கிறார். எல்லா புனிதரையும் விட ஒரு உயர்ந்த இடத்திலே கடவுள் அவரை வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, விண்ணரசிலே பல புனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த புனிதர்களை பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது பெரிதாக ஒரு சில புனிதர்கள் தான தர்மங்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஏழ்மை நிலை அதற்கு உதவி செய்திருக்காது. அதே போல அந்த புனிதர்கள் பல உடலை வாட்டும் வேதனைகளை, வாதனைகளை அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காது. அதே போல பல புனிதர்கள் துறவியாக மாறியிருக்க மாட்டார்கள், துறவு நிலைக்கு சென்றிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய குடும்ப சூழ்நிலை அதற்கு வாய்ப்பு தந்திருக்காது. ஆனால் எந்த புனிதரும் தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லாமல் இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டார்கள். எல்லா புனிதர்களுக்கும் தாழ்ச்சி என்கிற புண்ணியம் நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால்தான் புனித அகுஸ்தினார் கூறுவார், ஒருவர் எவ்வளவுதான் தூயவராக இருந்தாலும், கற்பு நெறியிலே சிறந்தவராக இருந்தாலும் தாழ்ச்சி என்கிற புண்ணியம் அவரிடத்தில் இல்லை என்றால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறுகின்றார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய செயல் வழி பாடத்தின் வழியாக சீடர்களுக்கு நீங்கள் எப்படி தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை செய்து காட்டுகிறார். நீங்கள் மற்றவருடைய பாதங்களை கழுவுகின்ற அளவுக்கு உங்களையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஆனால் பல சமயங்களிலே நாம் நினைத்து கொள்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம் இருக்கிறோம், கடவுள் நம்மை விரும்புகிற நினைக்கிறோம். ஆனால் உள்ளத்திலே கர்வம் ஆணவம் கொண்டிருக்கிறோம். எல்லாரை விட நான் உயர்ந்தவன் என்கிற ஒரு மமதையிலே வாழுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 6:23 கூறுகின்றார். அவர் என்ன கூறுகிறார்? தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான், அவன் தன்னுடைய நடத்தையை ஆய்ந்து பார்க்கட்டும் என்று. எனவே நாம் உள்ளத்திலே அகந்தையோடு, செருக்கோடு, ஆணவத்தோடு, தற்பெருமையோடு, அகங்காரத்தோடு இருக்கிறோமா என்று சிந்திப்போம். அப்படி இருந்தோம் என்றால் அவற்றையெல்லாம் அடியோடு உள்ளத்திலிருந்து அகற்றி ஒரு குழந்தையைப் போல பாரும், குழந்தையின் மனநிலையை நாம் பெறும். அப்போது கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாறும். ஒரு கட்டிடம் உயருகிறது என்றால், உயரமாக இருக்கிறது என்றால் அது அஸ்திவாரத்தின் ஆழத்தை பொறுத்தது. அதே போல் ஒரு மனிதன் உயர்ந்திருக்க வேண்டுமென்றால் அவனுடைய தாழ்ச்சியின் ஆழத்தை பொறுத்து இருக்கிறது. அதன் வழியாக அவனுடைய மதிப்பு உயர்கிறது, மனித மாண்பு உயர்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த உலக போக்கின்படி நாம் பார்த்தோம் என்றால் எல்லோருமே மற்றவரோட உயர்ந்தவர்கள், மேலானவர்கள் என்ற ஒரு சிந்தனையோடு தான் வாழ்ந்து கொள்ளும். ஆனால் கடவுள் அதை விரும்பவில்லை. ஏனால் கடவுளே தம்மை தாழ்த்தி கொண்டார், அன்னை மரியாளும் தாழ்த்தி கொண்டார். அதே போல் நம்மை தாழ்த்தி கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளை ஆசிரை பெறுவதற்குரிய தகுதி பெறுவர்களாக நாம் மாறுவோம். கடவுளுடைய அருளை பெறுவதும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் நிச்சயமாக விண்ணரசில் ஒரு உயர்ந்த இடத்தை, பெரிய இடத்தை குறிப்பதாக இருக்கும். எனவே நாம் நம்மை தாழ்த்தி கொள்வோம், விண்ணரசில் உயர்ந்த இடத்தை, பெரிய இடத்தை பெற முயற்சி செய்வோம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறைநிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே இறைவா, வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலவி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. வார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே விடிவாகும் புது உறவு. இறைவார்த்தை வழியிலே மெழுகாகும் என் வாழ்வு, அவர் வாழ்வின் ஒளியிலே விடிவாகும் புது உறவு. உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே, உறவாக கரம் சேர பலியானார் இருந்திலே. பிறராக பகிர்ந்துண்ண தினந்தோறும் அழைக்கிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணி எனில் இன்பம் பொங்குதே. நன்றி கூறி மன்றாடுமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனை ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.